மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் அங்கிள் ஐ டென்ட் சி யூ வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டைரக்டராக ஆக்டராக பார்க்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்தளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி தெரியும். ஆனால் மாஸ்டர் வந்து அன்றைக்கி ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ சந்திப்போமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்திப்போமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம். ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே. அந்த காலத்தில் வந்து நிறைய சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குரூ இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்தில் தட் இஸ் த ஜேர்னி. ராகினுக்கும் அதான் சொல்கிறேன், தட் இஸ் த ஜேர்னி. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமாவில் நடக்காது. இட் டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம். அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்டில். He has seen I've been a very protective sister towards Preetha and everything. But அதை தாண்டி we know because அவரும் ஒரு ஃபேமிலி மேன். அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மோர் ஆர் லெஸ் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். என்ன நம்ம ரொம்ப நாளாக சந்திக்கல. ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, வெட்டு பேரே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. தலாவான்னு தெரில, நான் தலைன்னு சொன்ன தலா. ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னீஷியனாகவோ நான் பார்க்கல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி, பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில். நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம். விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன். இங்கே பேசுகிறதுக்கும் படத்தில் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர். அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில். பட் அது எப்படி வேணால் சொல்லுங்கள், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம். ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன்
ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை. அதில் மட்டும் தெளிவாக இருங்க. பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்கிறோம். பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதான்றது இல்லை. அது ஏன்? இங்கே வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, எங்களை திருத்துங்க, ஆனால் நீங்கள் எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வெட்டு திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டிற்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் வெற்று திரைப்படக் குழுவின் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் ரவிமரியா அவர்களுக்கும், அம்மா ராஜசேகர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர்களுக்கும், பிரேம்நாத்துக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேம் என்னை கூப்பிட்டாரு வந்து, இது மாதிரி நீங்கள் வரணும்னா. பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது 2-3 விஷயங்களை வந்து தான் அது ஒரு, ஏன்னா நிறைய ஒரு சின்ன பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை, என்னோடய வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய 30 வருஷத்தில் வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார். ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர். இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுகிறதே தெரியாமல் போயிட்டு ஏன் வந்து நினைப்போம் இல்லையா. அதனால் வந்து அந்த ட்ரெய்லர் முதல்ல காமிடான்னு சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இருந்தது. அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நடிக்கிற ராகேந்திரா ஷாட் பார்த்தோன்னே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்குது. நான் செம்பருத்திக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10-12 ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், சரியாக வராது, மறுநாள் வேறு ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன், வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 1990க்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தியாகராஜன் சார் அனுப்பிச்சிருந்தார். அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு. அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ராக்கின்னு உன்னை பார்க்கும்போது எனக்கு உன்னோட முகத்தை பார்க்கும்போது, கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக, அவ்வளோ இதுவாக இருந்தது, யூத்தாகவும் ஒரு அன்பாக. அதை பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட உன்னை பிடிக்கிற மாதிரி உன் அழகு உன்னோட கண்ணிலையும் உன் முகத்துலையும் இருக்குது. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ வருவேன். நான் உன்னை அதிகமாக புகழ விரும்பலை, ஏன்னா இந்த புகழ் போய் உன்னோட மண்டையில் ஏறிடக்கூடாது. நீ இது போல் எப்போவுமே இனிமையானவனாக இருக்கணும். வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ண அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்போவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை, தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குது. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடைய, நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டியது தான் என்னுடைய வேண்டுகோள். அம்மா ராஜசேகர்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார். அந்த தெலுங்கு படம் எடுக்கும்போது 3 டேஸில் அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னா முடிச்சிடலாம் சார்னார். ஆனால் எவ்வளோ பேர் வேணும்னா எனக்கு ஒரு 500 பேர் வேணும் அப்படின்னு. அங்கேயே ராஜமுந்திரியில் ஒரு 500 பேர் ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு. சார் வந்து இதுக்கு நடுவில்
ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார். 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 100 டான்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் ஆசை, பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர். ஆனால் டேஸ் 3 days தான் இருக்குங்க சார். 2.5 days எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரமாதமாக பண்ணி கொடுத்தார். அந்தளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணார், சிக்கனமாகவும் பண்ணார். இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை. என்னென்னா பிரம்மாண்டம்ங்கிறது வந்து பணத்தில் மட்டும் இல்லை, அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணுறங்கிறத நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார். நான் ரவிமரியா என்னை கேட்டான், அது சார் நானே டைரக்ட் பண்ணலான்னு. நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்ணுறது நல்லா இருக்காதுரா அப்படின்னு சொன்னேன். சரி சரி சார் அப்படி போயிட்டான். இப்போ அவரோட இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனாலும் ரவி நீ பாரு, அவர் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணல பையனை, தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தெலுங்கில் வந்து எப்பவுமே வாரிசு இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ், இவர் ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம்சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இங்கே என்னென்னா இங்கே பெரும்பாலும் என்ன ஆகுன்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோவம் வரும். இங்கே எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, இவங்க அப்பா ஹீரோ அதனால் இவனை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேலே அந்த ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால் தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லைப்பா, நீங்கள் வந்து தனுஷ் வந்தது தனுஷால் செல்வராகவனும். ஏன்னா ஒரு அப்போ ஒரு ஆல்பர்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து கஸ்தூராஜ் சார், துள்ளுவதோ இளமை இது எடுத்துகிட்டு வந்தார். சரி இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கார்ல, இவர் என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது படம். அந்த ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், கஸ்தூராஜ் அது நீங்கள் பண்ண மாதிரியே இல்லையே, அது வேறு மாதிரி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் நம்ம பசங்க பண்ணுறானுங்க, பசங்க பேரை போட்டால் இப்போ வந்து தெரியாது இல்லையா, அதனால் என் பேரை போட்டிருக்கேன், பசங்க தான் பெருசாக பண்ணுறான் நான். ஆனால் இன்றைக்கி வந்து கஸ்தூராஜா பண்ணால் கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். இப்போ அதாவது தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா, தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கும்போது அதுதான் உலகத்தில் ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோடய மகன் என் மகள் வந்து பெரிய நிலைமை இருக்குதுன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அதை வந்து தன் பேர் இருக்கா இல்லையா எப்படிலாம் இல்லாமல் கஸ்தூராஜ் சார் அது பின்னாடி இருந்து அவங்கள இன்றைக்கி ஒரு மரமாக்கிட்டார். அந்த மரத்தோட நிலையில் இன்றைக்கி ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாக இல்லாமல் இவருக்கும் அவங்க பாரமாக இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் பசங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்தூராஜா அவங்க மனைவி இவங்க 2 பேரோட நல்ல குணம் கூட. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும். அதனால் வந்து எல்லா பாவ புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும். அந்த வகையில் இன்றைக்கி உங்கள் பசங்க நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேரோட நல்ல எண்ணம் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். அதுபோல் ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ எந்த சிரமமும் இல்லாமல் வந்து மிக சரியாக செயல்படக்கூடியவர். அதனால தான் அவரோட மகன் கூட நல்ல வாரிசாக வந்திருக்கார். அடுத்த வாரிசாக வரல, நல்ல வாரிசாக வந்திருக்கார். அதுபோல் ராதா சொன்னாங்க, என்னை வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மதர் நான் தான் உனக்குன்னார். உங்கள் பேர் ராதாங்கிறதால தான் உங்களை வந்து ஒரு அம்மாவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட அம்மா பேர் ராதான்னு பார்த்தேன் நான். அதனால் ராதாங்கிறதால தான் உங்களை அம்மாவை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ராகினோட அம்மா பேர் ராதா தான். அந்த இது ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்கள போட்டிருக்காரு, தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் வந்து உங்கள் ஷார்ட்ஸ் நான் கூட 4 ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு வேறு மாதிரி சுந்தரா ட்ராவல்ஸை பார்த்தா ஹீரோயின் வந்து சீக்கிரம் இது மாதிரி ஆகிட்டீங்கன்னு சின்ன வருத்தம் இருந்தால் கூட மிக அழகான அம்மாவாக நீங்கள் அந்த படத்தில் இருக்கீங்க. அது மாதிரி நான் முதல்ல கேட்டது 2 தான் கேட்டேன். பிரேம்நாத் இதனோட ஹீரோ யார், அப்புறம் இதனோட கேமராமேன் யார். ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாத்துலேயும் டைரக்டரோட பங்கு இருக்குது. டைரக்டருக்கு நான் தான் கூட இந்த ஷாட் எடுத்தேன் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வந்து தன்னுடைய குழந்தையோட வளர்ச்சியில் ஒரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கோ அதுபோல் திரைப்படத்துறையில் யார் நல்லா பண்ணாலும் அது டைரக்டரோட பங்கு இல்லாமல் இருக்காது. அதனால தான் டைரக்டர் 23 கிராஃப்டை பண்ணணும்னு அவசியமே இல்லை. டைரக்டரும் இருக்கு கார்டு போட்டாவே அவர் 23 கிராஃப்டையும் அவர் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒன்றுத்துல நான் இருக்கேன்னு வந்து முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஒரு ஷாட்டை வந்து மிகச்சிறந்த ஷாட்டாக ஒரு கேமராமேன் எடுக்கிறாருன்னா அதில் டைரக்டர் பின்னாடி இருக்காருன்னு அர்த்தம். ஒரு மிகச்சிறந்த இசையை வந்து ஒரு இசையமைப்பாளர் கொடுக்குறாருன்னா அதில் டைரக்டர் வந்து இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அதனால்
இந்த ஷாட்டை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அதில் இருந்தது. அதனால் மிகச்சிறந்த படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்துறீங்க. இந்த ஐயனார் வந்து எனக்கு அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம். அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டுருந்தார். ஏதோ ஒரு நாளில் முடிய போகிற உறவுன்னு நினச்சேன். அங்கே போனவ பார்த்தா அவர் அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த ஊரில் ஒரு 10 கிராமத்தில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். எந்த கட்சி நின்னாலும் இவர் நிற்கிற கட்சி தான் நிற்கும், இல்லை இண்டிபெண்டாக நின்று தொடர்ந்து அவர் வந்து அந்த போஸ்ட்டில் பஞ்சாயத்தில் இருந்துகிட்டே இருக்கார். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கார். இப்போ சேர்மனாக இருக்கார். அந்த இருக்கார்யா அந்த வகையில் வந்து நான் பார்க்கும்போது அவர் இதுவாக இருந்தார். நீ சேர்மனாக வளர்ந்துருக்கார். அதாவது இண்டிவிஜுவலாக நின்று அந்த அளவுக்கு எல்லாரோடையும் அன்பாகவும் அவங்களுக்கு தேவையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவர். ஒரு விழாவுக்கு அவரோட போனேன். இன்றைக்கி தயாரிப்பாளராக வந்திருக்காரு. ஒரு படத்தோட ஒருத்தரோடு இணைந்து நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துறீங்க. விரைவில் நீங்கள் ஒரு நிரந்தர நல்ல தயாரிப்பாளர் வரணும். அதுலேயும் பிரேம்நாத் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நாங்கள் கஸ்ட்டு மாறி இருக்கோம். 10 வருஷமாக உங்களை பார்க்குறோம், கஸ்ட்டு மாறிட்டே இருக்கோம். ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணுறவர் வந்து பிரேம்நாத்தை தான் இருக்கார். அதனால் எங்கே போனாலும் பிரேம்நாத் கூட தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பிரேம்நாத் எப்படின்னா வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் பிரேம்நாத். என்ன இதுவாக இருந்தாலும், என்ன சிரமமாக இருந்தாலும், நைட்டு 12 மணிக்கு நான் ஒரு வேலை சொன்னாலும் காலையில் 5 மணிக்கு கொண்டு வந்து அதை நிறுத்திடுவார். நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு சொன்னாலும் மக்கள் விழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவார். அதனால தான் நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த ஷார்ட்டை பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த வெட்டுன்னு ஒன்று இருந்தது. அது பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கடாக பழைய மாஸ் படங்களோட இது மாதிரி இருந்தது. இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு ஷார்ட்டு, ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வந்து காதலிக்காக சாகிற பார்த்துருப்போம், ஆனால் அம்மாவுக்காக சாகிற ஹீரோ பார்த்துருக்கீங்களான்னு. அப்போ இது அம்மாவை பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா மூலமாகவே அந்த டைட்டில் சரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரஃப்பாக ஒன்று. ஏன்னா இவருக்கு நான் சொல்லி அது டிசைனருக்கு புரியாது. அதனால் எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு தம்பாவட்ட வீடியோ கால் பண்ணி கொடுத்து ஒரு ஐடியா சொன்னேன். அது நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைனாலும் அந்த விமர்சனத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா, அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும், இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். இதில் எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஜனங்களில் ஒரு 30% 60% வந்து கட்சி சார்பாக போடுவாங்க. அந்த 40% என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சி ஜெயிக்கும், என் ஓட்டு வந்து வேல்யூபிளாக இருக்கணும்னு. டேய் எப்படி ஓட்டு வேல்யூபிளாங்கிறத இவனுக்கு போகிறேன்னு இல்லை சார், இது தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அப்போது அந்த சதவீதம் தான் 40%. அதுதான் வந்து தமிழ்நாட்டை வெற்றி தோல்வி தீர்மானிக்கும். அதுபோல் இது கூட நம்ம ஒரு சிரத்தை எடுக்கிறோன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, பிரேம்நாத் மேலே இருக்கிற ஒரு தனிப்பட்ட அன்பு. அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தார் நம்ம வாழ்த்திட்டு போயிடுவோம்னு நினைப்போம். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு படைப்பாளியாக நான் என்னுடைய சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை வந்து கவர்ந்து இருக்கணும், என்னை வந்து அதை வந்து என்னோடய மைண்டுக்கு ஏறி இருக்கணும். அந்த வகையில் வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இதில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த ட்ரெய்லர் பெருமைக்காக புகழ்ச்சிக்காக சொல்லலை. அந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த படமும் ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஏன்னா ரணம் படம் பார்த்துருக்குறேன், அம்மா ராஜசேகரோட படம் பார்த்துருக்கேன். அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது. இப்போ அவர் வந்து ஒரு 300 படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி ஷார்ட் எப்படி வைக்கணுங்கிறது தெரியும். அதுக்குள்ளே அந்த ஒரு பாடலுக்குள்ளே வந்து ஒரு கதையை கொண்டு வர ஃபஸ்ட்டு டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜசேகர் தான் கொண்டு வந்தார். முன்னாடியே கொண்டு வந்தாங்களா இல்லை தெரியாது.